ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்ன டைப் ஆஃப் மாடலில் வந்து ரெப்ளிகேஷன் நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரியன் பண்ணது 2 சயின்டிஸ்ட், தட் இஸ் மேத்யூ மெசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் ஸ்டால். இவங்க 2 பேர் தான் அந்த சயின்டிஸ்ட். இவங்க வந்து தே யூஸ்டு ஈகோலை ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். தே கண்டக்டட் த எக்ஸ்பெரிமெண்ட் இன் 1958. அப்போ ஈகோலை அப்படிங்கிற இந்த ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க. இது மைக்ரோஸ்கோபிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹியர் யூ கேன் see the rod shaped ஈகோலை எச்சரிச்சை கோலி along with flagella. ஸோ இந்த ஈகோலை வந்து எப்படி யூஸ் பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். அண்ட் தென் இப்போ இந்த மாடல் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொன்று வந்து செமி கன்சர்வேட்டிவ், இன்னொன்று வந்து டிஸ்பர்சிவ். அது என்ன சார் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபேமிலி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸாக இருப்பாங்க, பழையங்காலத்து விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து ஆர்த்தோடாக்ஸ்னால் இங்கே என்ன மீனிங்னா பேரண்டல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேரண்டல் ஸ்டாண்ட் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான் கன்சர்வேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேரண்டல் ஸ்டாண்ட். ஒரு 20 மினிட்ஸ் ஈக்குவலைலாம் வந்து 20 மினிட்ஸில் வந்து ரெப்ளிகேஷன் நடந்துடும். தட் மீன்ஸ் டிஎன்ஏ கெட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வித்தின் 20 மினிட்ஸில் ரெடியும். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு பேரண்டல் டிஎன்ஏ வில் ப்ரொடியூஸ் ஒன்று பேரண்டல் டிஎன்ஏ, இதோட ஒரு ஸ்டாண்ட் வந்து இன்னொரு பேரண்டல் டிஎன்ஏ, இன்னொரு இது வந்து நியூலி சிந்தசைஸ்டாக ஃபுல்லாகவே நியூலி சிந்தசைஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரெப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கன்சர்வேட்டிவ் மாடல். ஆக்சுவலாக இதுமாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இதில் இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி கன்சர்வேட்டிவ். இதில் எப்படின்னா 2 ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, பேரண்டல் ஸ்டாண்டு, 1 பாசிட்டிவ் அல்லது சென்ஸ் ஸ்டாண்ட், இது வந்து ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மைனஸ், இன்னொன்று வந்து ப்ளஸ். இந்த சென்ஸ் ஸ்டாண்டு ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்டு ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்டல் ஸ்டாண்ட், இன்னொரு ஸ்டாண்ட் வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஸ்டாண்ட் பேரண்ட் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ்லே செமி கன்சர்வேட்டிவ், பாதி வந்து நம்ம பேரண்ட்டோடதும் பாதி இது வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டும் இருக்கிறதுனால இந்த மாதிரி செமி கன்சர்வேட்டிவ் மாடல் தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டைப்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு டைப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்பர்சிவ் அப்படின்னாங்க. டிஸ்பர்சிவ்னா பேரண்டல் ஸ்டாண்டு வந்து இருக்கு இல்லையா, அது அடுத்த ஜென்ரேஷனில் எப்படின்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் பேரண்டல் ஸ்டாண்ட், அடுத்தது இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். இந்த பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது நியூலி சிந்தசைஸ்டு, பேரண்டல் வந்து ப்ளூ கலர். இந்த மாதிரி டிஸ்பர்சிவாக ஜாயின் பண்ணியிருக்கோம், செக்மெண்ட்டாக ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கும். 2 ஸ்டாண்ட்லேயுமே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்த பிறகு அப்படின்னு சொல்கிறது டிஸ்பர்சிவ். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் டிஸ்பர்சிவ்க்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதில் 2 மெத்தட் தான் ஃபாலோ ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் மெனி சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செமி கன்சர்வேட்டிவாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாண்டு ஓல்ட் ஸ்டாண்டு, ஒரு ஸ்டாண்ட் நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். இந்த இதில் ஒரு 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவும் பேரண்டல் அப்படியே இருக்கிறதும், நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏ அப்படியே புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிறதுன்னு இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இந்த மெசல்சன் அண்ட் ஸ்டால் இவங்க 2 பேரும் இன்வால்வ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்டெப்ஸை வந்து நான் இந்த இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே க்ரோ த பாக்டீரியம், ஈகோலை பாக்டீரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வந்து ஒரு கல்ச்சர் மீடியமில் இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, திஸ் இஸ் எ பெட்ரி பிளேட், இப்படியும் வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் நியூட்ரியன் மீடியம், அதில் ஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஈகோலை பாக்டீரியா. உண்மையிலே இந்த லேபரட்டரியில் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க ஈகோலை பாக்டீரியம். ஸோ தே க்ரோ த பாக்டீரியம் இன் எ மீடியம் தட் கண்டைன்ஸ் NH4Cl, அமோனியம் குளோரைடுன்னு சொல்லிட்டு NH4Cl. அதில் வந்து வந்து என்னென்னா ஹெவி ஐசோடோப்பை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது N14 7N14 அப்படிங்கிறது நார்மல் நைட்ரஜன். இதில் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, N15 அப்படிங்கிற ஒரு ஹெவி ஐசோடோப்பை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐசோடோப் அப்படின்னா என்னங்கிறத கிளியராக விளக்கம் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். N15 இஸ் ஏ ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன். ஸோ அந்த ஹெவி ஐசோடோப்பில் வச்சு அமோனியம் குளோரைடு வந்து அந்த நியூட்ரியன் மீடியமில் கலந்துருப்பாங்க. நியூட்ரியன் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து கலப்போம்.
அதில் வந்து நைட்ரஜன் கம்போசிஷனை கொடுக்குறது யாருன்னா அமோனியம் குளோரைடு. அந்த நைட்ரஜனில் இங்கே என்ன டைப் ஆஃப் நைட்ரஜன் சேர்த்துருக்கோம்னா அமோனியம் குளோரைடில் ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் வந்து நம்ம பாக்டீரியாவை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸில் நைட்ரஜன் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நைட்ரஜன் இருக்கும் இந்த பேஸில், நைட்ரஜனஸ் பேஸில். அப்போ இந்த N15 வந்து என்னென்னா புதுசாக சிந்தசைஸ் ஆகக்கூடிய டிஎன்ஏ, இங்கே புதுசாக சிந்தசைஸ் ஆகக்கூடிய டிஎன்ஏலலாம் N14 நார்மல் நைட்ரஜன், அதுக்கு பதிலாக நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏல என்ன இருக்கும், N15 அப்படிங்கிற ஹெவி ஐசோடோப் வந்து இருக்கும் நைட்ரஜனில். இப்போ என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் N15 ஹெவி ஐசோடோப்பில் வளர்த்த அந்த பாக்டீரியத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இன்னொரு மீடியம். அந்த மீடியத்தில் என்ன உள்ளார வச்சுருப்போம்னா நார்மல் NH4Cl, அதாவது அமோனியம் குளோரைடு. இந்த நார்மல் அமோனியம் குளோரைடு மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறோன்னா, நைட்ரஜன் காம்பனண்ட் வந்து எப்படி இருக்குன்னா N714 அப்படிங்கிற நார்மல் நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது ஸ்டெப்பில். அங்கே வளர்த்த அதே பாக்டீரியாவை எடுத்து நார்மல் N14 வந்து வளர்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வளர்க்கும் போது என்னென்னா, இந்த பாக்டீரியல் செல்ஸ் வந்து சீக்கிரமாக வளரக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு, ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு ரெப்ளிகேஷன் நடந்துடும். அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் அடுத்த 20 நிமிஷத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொண்டது. அதனால் டெஃபினட் டைம் இன்டர்வல் கொடுத்து நம்ம வந்து அந்த நைட்ரஜன் என்ன டைப் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஹியர் நியூலி சிந்தசைஸ்டு டிஎன்ஏ வந்து என்ன கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவதாக மாற்றின மீடியத்தில் நார்மல் நைட்ரஜன் கொண்ட ஒரு டிஎன்ஏ தான் வந்து புதுசாக சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்டில் இருக்கும். ஆனால் ஓல்டாக சிந்தசைஸ் ஆகிறதுல N15 இருக்கும். ஏன்னா அதனுடைய சாப்பாடு தான் சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளோட பலம் இருக்குது. நம்மளுக்கு நல்லா கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்களும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ ஸ்ட்ரென்த்து அதாவது நம்பி தானே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதேமாதிரி பாக்டீரியாவுக்கு எது சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம். இப்போ மீடியத்தில் நான் N15 போட்டிருந்தேன்னா அதனுடைய நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏ ஸ்டாண்டில் N15 இருக்கும். அது இல்லாமல் நான் N14 கொண்ட நைட்ரஜனை வந்து மீடியத்தில் சாப்பாட்டில் கலக்கும் போது அந்த பாக்டீரியமோட நியூலி சிந்தசைஸ் டிஎன்ஏல N14 இருக்கும். அப்போ முன்னாடி இருந்ததில் N15 சிந்தசைஸ்டு ஸ்டாண்டில், இப்போ நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் இருக்கக்கூடியதில் N14 வந்து இருக்கும். அப்போ அது பேரண்டல் ஸ்டாண்ட், இது வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டுன்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்காண்டி தான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தென் த சாம்பிள்ஸ் வேர் அலவுடு டு மூவ் ஆன் Cesium chloride gradient. இந்த Cesium chloride gradient ஏன் சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு Cesium chlorideன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ஃபுல்லாக அடைச்சிருவாங்க அந்த Cesium chloride. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா, இந்த சாம்பிள்ஸை வந்து அலோவ் பண்ணி மூவ் பண்ண விடுவோம். அப்போ வந்து டிஎன்ஏவோட டென்சிட்டிக்கு தகுந்தாப்பில் அது மூவ் ஆகும். ஹியர் யூ கேன் சி, இதில் வந்து இது வந்து ஹெவி ஐசோடோப் N15 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா N14 அப்படிங்கிறது நார்மல் ஐசோடோப், நார்மல் நைட்ரஜன். இதோட பேண்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், டாப்பில். இதோட பேண்ட் வந்து ஹெவிங்கிறதுனால, ஐசோடோப் வந்து கூட ஹெவி அப்படிங்கிறதுனால பாட்டமுக்கு வந்துடுச்சு. இங்கே N14 N15 வந்து ஹைப்ரிடைஸ்டு பேண்டு. இதில் ஒரு ஸ்டாண்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேண்டுக்கு இடையில ஒரு பேண்டு வந்து ஃபார்ம் ஆகுது, N14 N15. அதாவது ஒரு ஸ்டாண்டு வந்து என்னென்னா N14ஓடது, இன்னொரு ஸ்டாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா N15ஓடது. ஸோ heavy DNA at the bottom, because more molecular weight. Light DNA, that is N14, normal N14 at the top. அந்த DNA எல்லாம் மேலே நிற்கும். இன்னொன்று N14 N15, அதாவது ரெண்டு ஸ்டாண்டு இருக்கும் இல்லையா, ரெண்டு ஸ்டாண்டுமே N15 ஆச்சுன்னா பாட்டம், ரெண்டு ஸ்டாண்டுமே N14 ஆச்சுன்னா டாப்பில். ஒரு ஸ்டாண்ட் N15 ஒரு ஸ்டாண்ட் N14 ஆச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த Cesium chlorideல. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஹியர் இப்போ நம்ம பாக்டீரியம் N15 வளர்த்ததை N14 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெகுலர் இன்டர்வல்ஸில் வாட்ச் பண்ண போகிறோம் 20 மினிட்ஸ், எவ்ரி 20 மினிட்ஸ். ஏன்னா ஈக்குவலி டிவைட்ஸ் இன் 20 மினிட்ஸ். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்னு ரெண்டு ஜென்ரேஷனையும் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ டிஎன்ஏ வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கல்ச்சர் 1 generation after the transfer
from N15 to N14. This carry a hybrid intermediate density அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன கிடச்சிதுன்னா இந்த ஹைப்ரிட் இன்டர்மீடியட் டென்சிட்டி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி, அதாவது N15ல் வளர்த்தப்ப அமோனியம் குளோரைடு வளர்த்தப்ப அந்த ஃபஸ்ட்டு இது, அப்போ லேயர் ஆஃப் ஹெவி டிஎன்ஏ வந்து கிடைக்கிது N15ல் வளர்த்தப்ப. இதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேண்ட் எங்கே கிடைக்குது, இது ஹெவி லைட் டிஎன்ஏவோடது டாப்பில் இருக்கிறது, இது ஹெவி டிஎன்ஏவோடது. இன்டர்மீடியட் பேண்ட் கிடைக்குது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஸ் ஏ ஹைப்ரிட் இன்டர்மீடியட் டென்சிட்டி. ஹைப்ரிட்னா என்னென்னா ஒரு பேரண்டல் ஸ்டாண்ட், இன்னொன்று வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்று டார்க்காக இருக்கும், இந்த டார்க்காக இருக்கிறது பேரண்டல் ஸ்டாண்ட், இன்னொன்று வந்து லைட்டாக இருக்கும், அது வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பேரண்டல் ஸ்டாண்ட் வந்து N15 கொண்ட இதாக இருக்கும், நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட் வந்து N14 கொண்டது. அதனால் ரெண்டுத்துக்கும் இடையில பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஹைப்ரிட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், இது வந்து ஒரு பேரண்டல் ஸ்டாண்டு N15ல் இருந்தது, ரெண்டு ஸ்டாண்டுமே N15. 20 minutes later transfer of the E. coli towards the light isotope N14ல் மாற்றியாச்சு அமோனியம் குளோரைடில். அப்போ ஆஃப்டர் 20 minutes ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா we are getting hybrid DNA ஃபஸ்ட் ரிசல்ட் N14 and N15. இந்த பாருங்கள், பழசு பச்சை கலர் ஒன்று இருக்கா பேரண்டல் ஸ்டாண்டு, நியூலி சிந்தசைஸ்டு சிவப்பு கலர் ஸ்டாண்டு. இந்த மாதிரி செமி கன்சர்வேட்டிவ், இதை தான் நமக்கு செமி கன்சர்வேட்டிவ்ங்கிறது. ஒரு ஸ்டாண்ட் வந்து பச்சை, ஒரு ஸ்டாண்ட் வந்து சிவப்பு. இந்த மாதிரி ரெண்டு மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். இப்போ வந்து செகண்ட் ஜெனரேஷன் இன்னும் ஒரு 20 minutes அடிஷ்னலாக, தட் இஸ் 40 minutes லேட்டர் நம்ம டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பச்சை கலர் தனியாக வந்து அந்த பச்சை கலருக்கு நியூலி சிந்தசைஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆகிடுது. இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அந்த நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டுக்கு இன்னொரு புதுசாக நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே மாதிரி இந்த சேம் காப்பி, இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு காப்பியும் என்னென்னா நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டு ஒரு செட்டும், இன்னொன்று இதில் ஒரு பேரண்டல் ஸ்டாண்ட், ஒரு நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டு. அப்போ என்னென்னா இங்கே என்ன டைப் ஆஃப் பேண்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப் ஆஃப் பேண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டு ஹைப்ரிட் பேண்டு 50% ஹைப்ரிட் பேண்டும், இன்னொரு செட்டு என்னென்னா நியூலி சிந்தசைஸ்டு பேண்டு. இது நியூலி சிந்தசைஸ்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N14 தான் இதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறமே. அப்போ நியூலி சிந்தசைஸ்டுலாம் N14 தான் இருக்கும். லைட் டிஎன்ஏ இருக்கக்கூடிய பேண்ட் டாப்பில் இருக்கும். ஸோ டாப்பில் ஒரு பேண்டும், இன்னொன்று ஹெவிக்கும் லைட்டுக்கும் இடையில ஹைப்ரிட் பேண்டும். ஏன்னா 50% ஹைப்ரிட் அண்ட் 50% நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட். ஹியர் யூ கேன் சி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லைட் டிஎன்ஏ and N14 and hybrid DNA was obtained after second generation. From the culture was composed an equal amount of hybrid DNA and light DNA was the result. இந்த பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோடது ஹைப்ரிட் டிஎன்ஏ மட்டும். ரெண்டாவது ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 40 minutes லேட்டர் ஒரு லைட் டிஎன்ஏல பேண்டு N14, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் அதாவது ஹைப்ரிட், அதில் வந்து ஒரு பேண்டு. ஈக்குவல் அமௌண்ட்டாக ரெண்டும் இருக்கும். இப்படி ரெண்டு ஜென்ரேஷனும் அப்சர்வ் பண்ணோன்னா we came to the conclusion that the DNA replicates by means of semi-conservative அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அண்ட் மோர் ஓவர் நம்ம ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு தெரியாது சார் அப்படின்னா இதை பார்த்துங்க. ஐசோடோப் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அதனுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து வேரியேஷனாக இருக்கும். இப்போ இதுதான் கார்பன்னா இதுவும் கார்பன், அதனுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் வேரியேஷனாக இருக்கும். ஆனால் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். என்ன சார் அப்படின்னா, இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஆர் எலக்ட்ரான். இது மாஸ் நம்பர்னு சொல்கிறது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ 6+6 இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 நியூட்ரான் இருக்குது, 6 புரோட்டான் இருக்குது. அதேமாரி 6 எலக்ட்ரான்ஸும் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுமாரி இது வந்து நார்மல் கார்பன். ஐசோடோப் ஆஃப் கார்பன் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், C14, C614. அட்டாமிக் நம்பர் வில் பி சேம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ரிமைன் சேம் ஃபார் போத். ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸில் தான் வித்தியாசம். இங்கே 6 நியூட்ரான் இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குன்னா 2 கூட 8 நியூட்ரான் இருக்குது இங்கே.
அதாவது நீங்கள் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடச்சிரும். இங்கே நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 12 மைனஸ் 6, தட் இஸ் 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ நியூட்ரானோட நம்பர் மட்டும் வேரியேஷனில் இருக்கும், மற்றபடி ப்ரோட்டான்ஸ்லாம் சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேரியன்ஸுக்கு பேர் என்னென்னா ஐசோடோப்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த இதில் பாருங்கள், கார்பன் 12, 13, 14. இதில் பார்த்தீங்கன்னா 12ங்கிறது நார்மல், அது ஐசோடோப் கிடையாது. ஆனால் 13ங்கிறது ஐசோடோப், ஒரு நம்பர் ஆஃப் நியூட்ரான் கூட இருக்குது எக்ஸ்ட்ராவாக. அதே கார்பன் 14ல் 2 நியூட்ரான்ஸ் வந்து கூட இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஐசோடோப்ஸ்னால். இப்போ நம்ம யூஸ் பண்ணது நைட்ரஜன். இந்த நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கிறது N14, இது நார்மல். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குன்னா N714 வரும். அப்போ 7 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த ஊதா கலரில் இருக்கிறது என்னங்க, 1 2 3 4 5 6 7 நியூட்ரான்ஸ் இருக்காங்க இந்த N14ல். அடுத்தது இது N15ங்கிறது ஹெவி ஐசோடோப்னு நம்ம படிச்சிருக்கோம். இதில் என்ன இருக்கும்னா நியூட்ரான்ஸ் கூட இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. அதனால தான் இதை ஹெவி, அதை வந்து லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம். ஸோ திஸ் போத் ஆஃப் த டூ ஆர் ஐசோடோப்ஸ் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதனால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். மாலிகுலர் வெயிட் இதுக்கு வந்து கொஞ்சம் மாஸ் நம்பர் கூட இருக்கிறதுனால இதுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் கீழே பாட்டத்துக்கு வந்துடும் சீசியம் குளோரைடில். வேற லைட்டு வெயிட் வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டாப்லேயே இருக்கும். லைட்டு டிஎன்ஏ அப்படின்னு N14 கொண்டதையும் N15 கொண்டதை ஹெவி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே கைஸ், see you in next video. Thank you.